அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். விஜய் வழிகளை தாங்கி வந்தியா இல்ல வசதிகளை மேலும் பெருக்கிக்கிறதுக்கு வந்தியா? ஏன்னா இப்பதான் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணோட விஷயத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. டெப்டி சிஎம் அவர் இருந்தாலும் படத்துல நடிக்கலாமா? சோ இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் விஜயோட அரசியல் கணக்கு வசதிகளை பெருக்கிக்கிறதுக்காக சொல்றோம். ஏழைகளுக்கு எட்டா கனியா இருக்க பதவியா அந்த ஏழைகள் வந்துட்டு சுவைக்கணும் அப்படின்றதுக்காக கட்சி தொடங்கணும்னு சொல்லி சீனு போட்டவனுங்க இன்னைக்கு சீட்டு கொடுத்திருக்கிறது எல்லாமே பெரும் பணக்காரனுங்களுக்கு தான். பெரும் பணக்காரனுங்களுக்கு மட்டும் இல்ல, ரவுடிகளுக்கு, எக்ஸ் சங்கிகளுக்கு, எக்ஸ் அடிமைகளுக்கும் தான் சீட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் மாற்று அரசியல். இவன் உருட்டிட்டு இருக்கான். பெரம்பூர்ல அசல்ட் பண்ண பாக்குறாரு முதல்வர் ஸ்டாலின் தெரிஞ்ச உடனே தகச்சு போய் திருச்சியிலும் போய் காலை ஊனி நிக்கிறான் விஜய். தாயக்காவோட இந்த தகுடு திட்டங்கள்ல எங்க போய் முடியுதுன்றதா இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோட உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க தோழர். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, 2026 தமிழ்நாடு தேர்தல் போர்க்களம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் 164 தொகுதிகளோட திமுகவை நிக்க வச்சு வேட்டை புலியா களத்துல இறங்கிட்டாரு. ஆனா நான் தான் மாற்று அரசியல விதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பட்டத்தை எல்லாம் திருடி தனக்கு போட்டுட்டு இருக்கிற அந்த தருதல தற்கூரி சினிமாவில வீராப்பா டைலாக் மட்டும் விட்டுட்டு எப்படி சீன் போடுவானோ அதே போல மேடையில சீனை போட்டுட்டு இப்ப 2 தொகுதியில நின்னாதான் தான் தப்பிப்போம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டான். இந்த லட்சணத்துல எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொல்லி ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, அவ்வளவுதான் இந்த தேர்தல் சீனை போடுறான் வெத்து வெட்டு தற்கூரி பையன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது சினிமா ரீல் புலிக்கும் ரியல் புலிக்கும் நடக்கிற போட்டி இல்ல, உழைப்புக்கும் வெத்து வெட்டு பில்டப்புக்கும் நடக்கிற போட்டி. இதுல முக்கியமான ஒரு விஷயம், விஜயோட பயமும் அவருடைய ஏழை ரசிகனுக்கு அவர் போட்ட பட்டை நாமத்தையும் தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். பெரம்பூர்ல நிக்கிறேன்னு சொன்ன விஜய் வந்துட்டு இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா திருச்சி கிழக்குலயும் போய் நிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட ரெட்ட சவாரி அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா பெரம்பூர்ல திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் ரொம்ப ஸ்ட்ராங். 1952ல இருந்து திமுக அங்க 8 முறை ஜெயிச்சிருக்குது. அப்படிப்பட்ட அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆர்டி சேகர் ஒரு நடிகை வந்து நிக்கிறான் அப்படின்றதுக்காக மாத்தாம அதே கெத்தோட ஆர்டி சேகர் அங்கேயே நிறுத்த வச்சு இந்த தொகுதி வந்து சீன் போடுறவனுக்கான தொகுதி இல்லடா, உழைக்கிறவனுக்கான தொகுதின்றத கெத்தா நிரூபிக்கிறதுக்காக ஆர்டி சேகர் மீண்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுல எவன் எவ்வளவு பெரிய கெரியர் உச்சத்துல இருந்து வந்தாலும் சரி பாத்துக்கலான்றதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை விஜய்கிட்ட இருக்கானா? சுத்தமா கிடையாது. ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரம்பூர்ல வந்துட்டு தன்னோட ரசிகர்கள் ஓட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியோட ஓட்டுக்கும் வடமாநில ஓட்டும் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா வந்து டைவர்ட் பண்ணி தன்னை வந்து ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பெரம்பூரை வந்துட்டு விஜய் தேர்ந்தெடுத்தான். ஆனா உண்மை என்னன்னா விஜய் வந்துட்டு அங்க இருக்க ஐசிஎஃப் தொழிற்சாலையோட செம்படை தோழர்களோட பலத்தை மறந்துட்டாரு. பெரம்பூர்ல விஜய் நிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே ஓட்டுகளை பிரிச்சு பிஜேபிக்கு மறைமுகமா உதவுறதுதான். இதுதான் விஜயோட அந்த ரகசிய திட்டமாவே இருந்தது. ஆனா நிலைமை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரம்பூர் எப்பவுமே உழைப்பவர்களுக்கு தான் கை கொடுக்கும் அப்படின்றதுனாலயும் அங்க வந்து ஏற்கனவே வந்து திமுக 8 முறை ஜெயிச்ச தொகுதி. அது மட்டும் இல்லாம இடதுசாரிகளுடைய பலம் வந்துட்டு அதிகமா இருக்கு. கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பலம் வந்துட்டு அதிகமா இருக்கிறதா அங்க அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லும் போது இந்த இடத்த ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்துட்டு அதாவது சேத்துலயே அடி வாங்கியாச்சு, அடுத்து சோத்துலயே அடி வாங்கின கதையா தான் வந்துட்டு இப்ப பெரம்பூர்லயும் மண்ணை கவர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும் போதுதான் தன்னுடைய சமூகமான கிறிஸ்துவ சிறுபான்மையினர் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்தோம்னாக்கா தான் வந்துட்டு ஈஸியா ஜெயிச்சலாம். ஏற்கனவே அவனுடைய யாத்திரை வந்துட்டு தொடங்கும் போது திருச்சியில கிழக்குல தொடங்கினதுக்கான முக்கிய காரணமே அந்த இடம் வந்து கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் அதிகமா இருக்கு. அப்படி அது குறிப்பாக விஜய் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது அப்படின்றதுனாலதான் திருச்சி கிழக்கில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே திருச்சி கிழக்குல போய் நின்னாக்கா தான் தப்பிச்செல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா திருச்சி கிழக்குல ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்து உதயசூரியன் சின்னத்துல இனிக்கோ இறுதியரா 53,000 ஓட்டு வித்தியாசத்துல 2021 சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சவர். அங்க போய் விஜய் நிக்கிறதுக்கான ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இவருடைய சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்துவ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் காரணம். அந்த வாக்கெல்லாம் தனக்கு அப்படியே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில விஜய் போய் அங்க நிக்கிறாரு. ஆனா விஜய்க்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா
சினிமா ரசிகனா நீ திருச்சிக்கு போனா கூட்டம் அன்போடு சேரும். ஆனா நீ வேட்பாளரா போய் சொன்னீங்கன்னா அந்த அன்பு எல்லாம் ஓட்டா மாறுமானா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே அங்க திமுக ரொம்ப பலமாவே இருக்குது. அதுல இனிக்கோ இறுதிராஜ் அவர்களை வந்துட்டு KN நேரு, அன்பில் மகேஷ் போன்றவர்களை மீறி நீ வீழ்த்தணும்னு நினைக்கிறது அவ்வளவு லேசான காரியமே கிடையாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டுமே திமுகவோட கோட்டைன்னே சொல்லலாம். இந்த லட்சணத்துலதான் இப்ப சோசியல் மீடியால ஒரு புசி ஆனந்த் வந்து இந்த தாவேகா தொடங்கப்பட்ட போது பேசிய விஷயங்கள் வந்துட்டு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. போஸ்டர் ஒட்டி விஜயோட கட்டோட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ண அந்த ரசிகனுக்கு தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்போமே தவிர தாவேகாவுக்கு எவ்வளவு பெரிய பணம் படைச்ச வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முன்னாள் அமைச்சர் VVIPகள் வந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் ஜம்பமா பேசினார் பாத்தீங்களா. கட்சி தொடங்கப்பட்ட போது, தாவேகா தொடங்கப்பட்ட போது இப்போது அதை எடுத்துதான் டெண்ட் செய்யறாங்க. ஏன்னா இப்பொழுது தாவேகாவில் சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரும் பணக்காரர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. ரத்த சிந்தி உயிரை பணைய வச்சு கட்டோட்டுகள்லாம் பாலாபிஷேகம் பண்ணி டிரான்ஸ்பார்மர் கம்பத்துல எல்லாம் ஏறி கரண்ட் கம்பத்துல எல்லாம் ஏறி விஜய் ரசிகர்களை ரத்த சிந்தி போஸ்டர் ஒட்டினது நீங்க, வெயில்ல நின்று கொடி பிடிச்சது நீங்க, அவனுக்காக உயிர்களை கொடுத்ததும் வாடுறதும் நீங்க. ஆனா சீட்டு யாருக்கெல்லாம் போயிருக்குது? திருப்பரங்குன்றத்துல முன்னாள் சங்கியான நிர்மல்குமாருக்கும், திருத்தணியில முன்னாள் சங்கியான சத்யகுமாருக்கும், எக்மால் அரைவேக்காடான ராஜ்மோகன், இன்னொரு அரைவேக்காடான ஆதவ் அர்ஜுனாவுக்கு வில்லிவாக்கும், அப்புறம் கோபி செட்டிப்பாளையத்துல சொல்லவே வேணாம் வாச்சாந்தி புகழ் மனித உரிமை காவலர், பெண்களின் பாதுகாவலர் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் திருப்பூர் கிழக்குல அடிமை செங்கோட்டையனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சத்யபாமாவுக்கு திருப்பூர் கிழக்கு. அது மட்டுமா JCT பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன் போன்ற அதிமுக அடிமைகளுக்கு தான் இந்த தடவை சீட்டே கொடுத்திருக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு விருப்ப மனுவை கொடுத்தப்பட்டு மத்த கட்சிகள்லாம் இப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 50,000 டெபாசிட் அந்த விருப்ப மனுவை கொடுக்கும்போது கொடுக்கணும்னு சொன்ன உடனே பல ரசிகர்களுக்கு அப்பயே ஏமாற்றமாச்சு. ஆனாலும் அந்த திருந்தாத கூட்டங்கள் வந்து தங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு, தான் சம்பாதிச்ச சொத்துக்களை வைத்து சினிமால வருது போல, சர்க்கார் படத்துல வருது போல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பணத்தை எடுத்து ஒவ்வொரு ரசிகனுக்கும் 234 தொகுதியிலும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் தான் சொந்த பணத்துல வந்துட்டு டெபாசிட்ட கட்டி தங்களை தேர்தல் நிக்க வச்சு MLA ஆக்குவான்னு ஒவ்வொரு ஏழை ரசிகனும் மிடில் கிளாஸ் ரசிகனும் நினைச்சான். ஆனா அவனுங்களுக்கு எல்லாம் தம்பி அதெல்லாம் படத்துல மட்டும்தான்ப்பா செய்வேன், நிஜத்துல வந்து என்கிட்ட 10 பைசா நீ வாங்க முடியாது, உன்னை MLA ஆக்கிறதுக்கு நான் ஏன்டா என் பாக்கெட்டை காலி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவன் வந்துட்டு புசி ஆனந்த் மூலயமா கட்டிங்க வந்து கரெக்டா கட்டி நிறுத்துறானோ அவனுக்கு என் கட்சியில சீட்டு தரேன், ஜெயிக்கிறானோ இல்லையா, ஆனா அவனுக்கு சீட்டை கொடுத்து வேலையை காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் மூலயமா பெட்டி வசூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு முழுக்க வந்து ரசிகனுக்கு நாமத்தை போட்டுட்டு முன்னாள் சங்கிகளுக்கும் அரைவேக்காடுகளுக்கும் அடிமைகளுக்கும் பெரும் பணக்கார ரவுடிகளுக்குமே கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள் இந்த தடவை சீட்டை. ரசிகனுக்கு வழக்கம் போல் நாமத்தை போட்டாரு. நீ டிக்கெட்டை வாங்கி சினிமா சீட்ல உட்காரு தம்பி, MLA சீட்டை வாங்கிட்டு வந்துட்டு சட்டசபைக்கு வராதுன்றத சொல்லாம சொல்லிட்டாரு விஜய். இதுல இன்னொரு ரகசியமா இருக்குதுங்க. விஜய் போட்டிடுற அந்த 2 தொகுதியிலையும் அவர் ஜெயிக்கிறதுக்காக நிக்கல. ஒருவேளை பெரம்பூர்ல தோத்தா திருச்சி சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஒரு தலைவன் சொல்லிக்கிற ஒருத்தனுக்கே அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் எப்படி அவனை நம்புவாங்க? வாடகை வீட்டுல இருந்துட்டு அப்பம் பாக்கெட்ல காசை திருடி சினிமா டிக்கெட்டை 1000க்கு 2000க்கு வாங்கி விஜய் படத்தை வந்துட்டு ரசிச்சானே அந்த ஏழை ரசிகன், தன்னுடைய ஆதர்ச நடிகன் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை அப்படியே ஜெட்ஸ் வேகத்தை வந்துட்டு முன்னேற்றி கொண்டு போவான் அப்படின்னு நம்பிட்டு தட்டுல இருந்த சோத்தை அப்படியே வச்சு ஓடி போனான். அந்த ஒவ்வொரு ஏழை ரசிகனுக்குமே விஜயும் புசி ஆனந்தும் செஞ்சது பக்கா துரோகம். அதுக்கு தேர்தல் சரியான பதில வந்து சொல்லும். தனக்காக பல காலமா கஷ்டப்பட்டு உழைச்ச ரசிகனுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம சங்கிகளுக்கும் அதிமுக விசுவாசிகளுக்கும் அரைவேக்காடுகளுக்கும் சீட்டு கொடுத்த விஜய் தான் வந்துட்டு மாற்று அரசின் காவலன்னு சொல்லிக்கலாமா, இல்ல பிஜேபியோட பி டீம்னு சொல்லிக்கலாமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. அதோட மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்தோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.